அருமையானவர்களே, சங்கீதம் 60 11 12 இந்த நாளிலே நான் உங்களுக்கு வாசித்த சில காரியங்களை சொல்லுகிறேன். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். உங்கள் சூழ்நிலைகளை மிதித்து போடுவார். உங்கள் பிரச்சனைகளை மிதித்து போடுவார். உங்களை எதிர்க்கும் போராட்டங்களை மிதித்து போடுவார். உங்களை அழிக்க தேடும் பிசாசை மிதித்து போடுவார். இந்த நாள் நீங்கள் ஜெயத்தை அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷருடைய உதவி விருது. அப்படின்னா என்ன? நான் மனுஷனுடைய உதவியை நாட மாட்டேன். இந்த நாளில் அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன், மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். இன்னும் மனிதர்களை நம்ப வேண்டாம். இனியும் மனிதர்களை நம்பி ஏமாற வேண்டாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டில் உதவி செய்கிற நல்ல தேவன் இவர். இக்கட்டு நேரத்திலே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிற கர்த்தர் இவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அப்ப தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நாங்க ஜெயிக்க போறோம். தேவனால வி போஸ்ட். நாங்க ஜெய துணியை விட போறோம். நாங்க ஜெயிக்க போறோம். எங்கள் தேவன் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். அப்போ ஒரு 10,000 பேர் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறப்ப அவர் ஒரே காலால அந்த 10,000 பேரை மிதிச்சா எப்படி இருக்கும்? நீங்க அழகா முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஒருத்தாலும் ஒரு பிரச்சனை எழும்பாது. தலை தூக்கும் பிரச்சனைகள் இன்றோடு முடிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். அவர் உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நீங்களோ ஜெய கம்பீரத்தோடு முன்னேறி செல்வீர்கள். தேவனாலே பராக்கிரமம் செய்வீர்கள். தேவன் என்று உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.